கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடு நான் கொஞ்சம் பாதமும் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வால்நட் போட்டுக்கலாம், இல்லாட்டி பிஸ்தா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாதமும் கேஷ்யூநட்டையும் எடுத்து நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு சாக்லேட்டு ட்ரை ஃப்ரூட் சாக்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஜாகரி பவுடர் எடுத்துக்கோங்க 1/4 கப்பு. அதே கப்பில் கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். அதே கப்பில் பட்டர் 3மே சேம் அளவு தான். அதனால் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கலர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாகரிக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஹெல்த்திக்காக நான் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாக்லேட் மோல்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சாக்லேட்டை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் மட்டும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரை ஃப்ரூட் சாக்லேட்ஸ் ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணுற டைம் மட்டும்தான். மற்றபடி இதில் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை தான். இதை செஞ்சு பாருங்கள். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில். நம்ம பாக்ஸில் போட்டு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.